கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:15 ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கலந்து சொல்லும். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்காலில் சிறந்தோர், பாதி ஞாயிறங்காலில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்காலில் சிறந்தோர், அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கர தலை தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்காலில் சிறந்தோர். யான் பிரியமே ரூபவதி, யான ஆலை தேடும் ஏன் வசத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்காலில் சிறந்தோர். யார் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன், யான் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாரியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே, மனவாலியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்காலில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டியின் மன நாளிலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டியின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே, சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே சிவங்களை பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ்லாட், லீலா அம்மா பிரைஸ்லாட், மரியாள் பிரைஸ்லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லாட், செல்வி டீச்சர் பிரைஸ்லாட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ்லாட். கர்த்தர் நல்லவர். நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் ரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறோம். ஒரு சின்ன பிள்ளைய யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை கையை தூக்கிக்கிட்டே நடந்து வருது. அப்பா தூக்குங்க அப்பா, அம்மா தூக்குங்க அம்மா அப்படின்னு வந்தானா, அந்த அப்பா உடனேயே கையை தூக்கி நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? இந்த காரணத்தை மிக தெளிவாகிறார். என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். அவனுடைய கண்கள் நீதிமான் வேலை எப்பொழுதும் நோக்கமா இருக்கும்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். ஆனா மறைக்கிறார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு எபிரேய வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அது கண்கள். கண்கள் இங்கிலீஷ்ல ஐ. எபிரேய வார்த்தை ஆப்தமாலோஸ். ஆப்தமாலஜிங்கிறது டிபார்ட்மெண்ட், கண் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட். ஓபி
ஹெச் THAIMOS ஆப்தோ. ஆப்தோ மொதல் சொல்றேன் திரும்ப. ஆப்தோ OPHTH ஆப்தோ. அடுத்து AIMOS ஆப்தமோலோஸ். ஆப்தமோலோஸ். அரவிந்த் ஆஸ்பத்திரி அப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. என்னுடைய மாமனார் பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு செக்அப்க்கு நான் போறோம். அங்க வெளியில் எழுதி போட்டிருக்காங்க எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு. எனக்கு ஒரே 14 டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கு. நிறைய எனக்கு சரியா புரியல. அதுல குளுக்கோமானா உள்ள ப்ரெஷர் கூடனா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட். சைல்டு ஆப்தமாலஜி சின்ன பிள்ளைகளுக்கு வேற. இப்படி 14 டிபார்ட்மெண்ட் ஒரு கண்ணுக்கு. நல்ல ரைட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், லெப்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு தெரியல. அப்ப ஒரு கண்ணுக்கு ஆப்தமாலஜிங்கிறது அவ்வளவு இருக்கு. சரி, இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கண் வேற சைட் வேற. பாருங்க, ஒப்சிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒப்சிஸ் OPSIS ஒப்சிஸ்னா சைட் பார்வை. இப்ப என்னுடைய பார்வை எனக்கு இங்க எல்லாம் முத்து முருகனா வாசிக்க முடியுது. ஜெயந்தி செல்வ மாணிக்கங்கிறது என்னால வாசிக்க முடியும். சைட் பார்வை. கண்ணு பார்வை. கண்ணுக்கு ஆப்தோமட்டோஸ், சைட் பார்வைக்கு ஒப்சிஸ் சைட். இது ஒரு பிசிக்கல் ஆர்கன். பிசிக்கல் ஆர்கன் என்னது? கை, காது, மூக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இது பிசிக்கல் ஆர்கன். பிசிக்கல் ஆர்கன்ங்கிறதுக்கு நான் முதல் உங்களுக்கு ஒரு வாசனத்தை காமிக்கிறேன். எடுத்துக்கலாமா? மத்தேயு 20வது அதிகாரம் 33. மத்தேயு 20:33. அந்த குருடர்கள் ஆண்டவர் வந்து அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும். பிசிக்கல் ஐ, நீங்க பார்க்கிற கண்ணுக்கு பேரு பிசிக்கல் ஐ. இதை திறக்க வேண்டும். மூடிட்டு இல்ல, பார்வையில் சைட் இல்ல. இந்த கண்கள்ல பிசிக்கல் கண்கள்ல பார்வையிலே, அதனால குருடர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இது பிசிக்கல் ஐ. ஆனா ஆண்டோடைய கண்கள் பிசிக்கல் ஐ கிடையாது. அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கணும். 1 பேதுரு எடுத்துக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். இது பிசிக்கல் ஐ கிடையாது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கு. நீதிமான்கள் சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம தான். நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, விசுவாசம் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டோம். விசுவாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோம். நம்மளை என்ன மாதிரி நீதிமன்றங்களை மாற்றுகிறோம். நம்ம மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. நோக்கமா இருக்குன்னா, ஒரு பைபிள் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, அவருக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவரைய வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவர் நினைவு இவனுக்கே ஒன்றும் தெரியாது. ஏன் பிசிடி தெரியாது இங்கிலீஷ் எபிரேயத்துல. நான் இவனும் பாரு ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சந்தோஷப்படுவாரோ வருத்தப்படுவாரோ? கட்டாயம் சந்தோஷப்படுவார். அதான் கர்த்தருடைய கண்கள் நீதி நோக்கமா இருக்குது. அவருடைய செவிகள் அவருடைய வேண்டியல் கவனமா இருக்கு. ரெண்டுமே பிசிக்கல் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல். அவருடைய அவர் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நீதிமான்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் மேலே அவர் இருக்கிற நோக்கமா இருக்கிறார். இது ஸ்பிரிச்சுவல், இது காட்ஸ் ஐ அப்படின்னு. அடுத்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு. இப்ப நான் உங்களுக்கு 3 இயேசு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். ஒன்னு மாம்சத்துல வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கண்கள் நம்முடைய கண்கள் போலதான் இருந்துச்சு. ஆனா மரித்து உயிர்த்தெழுந்து அவர் நித்தியத்தில் இருக்கிற இயேசுடைய கண்கள் எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 14.
அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அக்னி ஜுவாலை நான் என்னன்னா அப்படி எரியும், ஃபயர். நம்ம அக்னியை பார்த்தாலே நம்ம கண்ணு அவிஞ்சு போயிடும். ஆனா அவருடைய கண்கள், இதுதான் அவருடைய கண்கள். நித்தியத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் இப்படித்தான் இருக்கும். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல, தியத்ரா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்றால், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும். இது நித்தியத்துல, இது இது ஆப்தமாலஸ் தான். அது சந்தேகம் இல்லை, ஆப்தமாலஸ் தான். இந்த விஷன் வேற மாதிரி மாறிடுது, அது அக்னி ஜுவாலை வழியா கண்களா மாறிடுது. சரி, பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 6-7 வசனங்கள். 6 வெளிப்படுத்தல் 5:6 லாஸ்ட் பாத்தீங்கன்னா, அவருடைய கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாமே. 7ங்கிறது பூரணம். 7 ஆவிகள்ங்கிறது பூரணமான நம்பர். இது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிற ஒரு வார்த்தை. அவருடைய கண்களை நம்ம காமிச்சாச்சு. அடுத்து பாருங்க, இதை ஒரு ஓமையாக சொல்ற ரியல் கண். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம். 6:22, உன் கண் கெட்டதாய். 22, கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண்கள் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இந்த கண்ணை அந்த ஒரு ஓமையா சொல்கிற கண். இந்த கண் என்னன்னா, நீங்க பார்க்கிற பார்வை. ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இதான் முக்கியமான. உலக மனுஷன் எப்படி பார்ப்பான், நம்ம எப்படி பார்க்கிறோம். உலக மனுஷன் இந்த உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தணும்னு நினைப்பான். ஆனா நம்ம நித்திய ஜீவனை ஆதாயப்படுத்தணும். அவங்கள பத்தி தான் நான் சொல்றேன். எல்லாரும் இதுக்குள்ள வரமாட்டாங்க. இன்னும் உலகத்தோட ஒற்றியவர்கள் இருக்காங்க, இல்ல என்ன சொல்ல மாட்டேன். அப்ப உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கு. கண் கெட்டதுன்னா உங்களுடைய ஆட்டிடியூட், உங்க பார்வை. இந்த பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நித்தியத்தை நோக்கி பார்க்கிற தொலை தூர பார்வையா இருக்கணும். தொலை தூர பார்வைன்னா ஒரு பைனாக்குலர் இருக்கு, அதை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தூரமா இருக்கிறது கிட்ட தெரியும். இதுதான் இந்த கண் சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கதா இருளாக்குறதுக்கு ஒரு ஓமையாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. சரி, இந்த கண்ணை இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உலகத்தோடு இணைத்து ஒரு வார்த்தை இருக்குது. உலகம் ஒரு காஸ்மாஸோட இணைத்து இருக்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு காட்டுறேன். 1 யோவான் 2:16. ஏனென்றால் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும், கண்களின் இச்சைனா இந்த கண் பார்க்கும்போது இது எனக்கு வேணும். அதாவது இச்சைங்கிறது என்னன்னா, சொந்தம் இல்லாததை அப்படி திரும்ப திரும்ப பார்க்கறத இச்சை. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உலகத்தில் இல்லாமல் பிதாவினால் அவைகள் சாத்தானால உண்டாயிருக்குது. சரி, இப்ப இந்த இச்சைங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு நாங்க எப்படி அதை நம்ம எடுத்துக்கொள்ள வரதா இருக்குது. இப்ப இந்த பைபிள் இருக்கு. இந்த பைபிளை நம்ம வாசிக்க 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 ஆண்டவர் புது புது வெளிப்பாடு கொடுப்பாரு. அந்த வெளிப்பாடு கொடுக்கும்போது நம்முடைய ஆத்மால ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த ஆத்மா சந்தோஷம் எப்படி கிடைக்குதுன்னா, கண்கள். இந்த கண்களை தான் நம்ம பார்க்கணும். இந்த கண்களை நம்ம பார்க்க 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 உங்களுடைய ஆத்மால ஒரு சந்தோஷம் கிடைச்சானா அது ஒரு பெருமை. அது ஆவிக்குரிய பெருமை. 2 பேதுரு 2:14. 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகள். இந்த கண்கள்ல விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகள். சரீரம் இருக்கு. இந்த சரீரத்திற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுதினம் ஆகார தேவை. இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆத்மா அப்படின்னு உள்ள ஒரு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஆத்மாக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவரோடுக்குள்ள உறவு தேவை. ஆனா சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவை கட் பண்றதுக்கு ஒரு பெண்ணை அனுப்புவோம். அந்த பெண் தெளிலாளா இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்,
தெளிலால் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்சோன் வாழ்க்கையில இந்த தெளிலால் வர வர அவர் நல்லா ஜாலியா இருந்தார், ஹாப்பியா இருப்பார், பயங்கர பவர் இருக்கும், சண்டை பண்ணுவார், என்னென்ன செய்வார். இந்த தெளிலால் வந்த உடனே மடியில போய் படுத்துக்கிட்டார். மடியில படுத்த உடனே அவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதுதான் இந்த விபச்சார மயக்கம். பாவத்தை விட்டு ஓடாதவர்களாக இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடித்து, உறுதி இல்லாத ஆத்துமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ஆயுசு ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையில உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். போதனை டீச்சிங் எத்தனை வருஷம் நான் சொல்லிக் கொடுக்குறேனோ அதுவரை என்னை வச்சிருப்பார். இது எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நோக்கம். இத ஒரு தெளிலால் வந்து அதை கெடுத்திருக்கிறோம். இதைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு என்ன கண் தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கண் தேவையா இருக்கு, அது மன கண்கள். எடுத்துக்கோங்க, எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போற பாதை கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு ஆண்டவர் எல்லா ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு சகோதரியை பத்தி ஒரு நியூஸ் வருது, ரூம்ல பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு வராங்க, வெளியவே வர மாட்டான். ஏம்மா சோம்பேறி. அதாங்க பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா, நம்ம உலகத்துல போய் நம்ம யார், நம்ம ஆண்டவர் பலரை நம்ம சந்திக்க வைப்பார். அவர் மூலமாக அந்த ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். சரி, இன்னும் ஒரு கிரேக்க வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், அது பேரு ஓமா. O-M-M-A. ஓமாங்கிறதுக்கு இதுக்கு சைட் தான். ஆனா இது என்ன சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 20வது அதிகாரம் 34வது வசனம், 20:34. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார். அப்ப அந்த பார்வை கிடைச்ச உடனே இந்த ஓமாங்கிற சைட் என்ன செய்யுதுன்னா, நம்ம எந்த பக்கம் போகணுங்கிறத நமக்கு காட்டுது. இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். அதுக்கு ஒரு ஐ விட்னஸ், கண்ணால் பார்த்த சாட்சிகள். அதுக்கு ஆட்டோபிட்டிஸ் அப்படிங்கிற, ஆட்டோபிட்டிஸ் AUTO, ஆட்டோ, நான் பார்த்தேன், ஆட்டோ பிட்டிஸ் PTES. இந்த ஆட்டோபிட்டிஸ்ங்கிற வார்த்தையை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, லூக்கா எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர் எங்களுக்கு ஒப்பித்தவரை எழுது. கண்ணார கண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கணபதிய தேவபலிஸ் லூக்காட்ட போ, அந்த ஸ்பாட்டுக்கு போ, பெத்லகேமுக்கு போ, அங்க அந்த சத்திரத்துக்கு போய் அந்த சத்தக்காரர்கிட்ட போய் பேசு, இது நடந்தது உண்மையா? அவர் சொல்றாரு, ஆமாங்க, இடத்த கொடுக்கலங்க, இவர் மட்டும் ஒரு மேசியான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த சத்திரத்தையே கொடுத்துருப்பேன். அன்னைக்கு என்ன கிறுக்கோய மண்டையில ஏன் ரூமையாவது கொடுத்துருந்தானா என் பேர் வந்திருக்கும், பேரை காணுங்க அப்படின்னு ஒவ்வொரு கண்ணார கண்டு. சரி, இதோட நம்ம கிரேக்க வார்த்தையை நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகிறோம். ரைட், ஏசாயா 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஏசாயா 1வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மீதியாக ஜெபம் பண்ணாலும் கேளேன், உங்கள் கைகள் ரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. சரி,
இந்த திரளாக ரத்தத்தை சிந்தின ஒரு மனிதனை அவங்களுக்கு காட்டப்படுது. திரளான ரத்தத்தை சிந்திக்கிறார். வாசிப்போமா? 1 நாளாகமம் 22 அதிகாரம் 8வது வசனம். 22:8. தாவீதுக்கு தேவ ஆலயத்தை கட்ட பயங்கர ஆசை. அவர் சொல்றாரு, நான் கேதுரு மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், மாளிகையில் இருக்கேன், ஏன் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்குது. அப்ப அந்த வாசை வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை, நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியாக ரத்தத்தை சிந்தினாய். அப்ப ஆண்டவர் ரத்தத்தை சிந்துறதுனால ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன் அவருக்கு கிடைக்குது. இது வாஞ்சி நான் உங்களுக்கு சொன்னேன், வசனத்தில் காட்டப்படுறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம். வாஞ்சி இருந்தது சாலமோன் கிடையாது, தாவீதுக்கு தான் இருந்துச்சு. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது. ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே, கேதுருன்னா நம்ம தேக்கு மரம் வச்சுக்கோங்களேன், நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரையின் நடுவிலே வாசமா இருக்கிறதே. அது வாஞ்சி ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா இருக்கிற பிரச்சனையை பார்த்து, நோ நாட் ஃபார் யூ, அதை தாண்டி போயிருக்கு. ஆண்டவர் என்ன செய்யறார்? 7வது அதிகாரம் 18வது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் எது இம்மாற்றம் என்னை கொண்டு வந்திருக்க நான் எம்மாத்திரம்ங்கிற ஒரு வார்த்தையை, தாழ்மையின் வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுறார். நான் இவனுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் பாருங்க என் மேல இருக்கிற அன்பா பாரு. குறை சொன்னாலும் நினைச்சா சொல்ல முடியுமா? ஆண்டவரே எனக்காவா பண்ணனேன், உங்களுக்காக தானே நத்திங் சொல்லிட்டீங்களா, ஆமேன் ஆண்டவரே, அதோட முடிச்சுக்கிட்டார். அதுக்கு மேல கிடையாது. ரைட். இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்னு கேட்டீங்கன்னா, இதே 1வது அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு காரியம் நடக்குதுங்க. எசாயா 1:18. உலக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர், உங்கள் பாவங்கள் சிவீரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவள் ரத்தாம்பரம் தான் மாத்துவேங்கிறார். ஆனா நீ என்கிட்ட வரணும், மன திருமணம், அப்பதான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. மீகா 3வது அதிகாரம் 8வது. இதுதான் தேவை. பக்கம் 1077. மீகா 3:8. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படிக்கு உனக்கு புரியணும், அதற்காக நான் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறேன். ஒரு பாவத்தையும் குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கர்த்தருடைய ஆவி அருளும் பலத்தினாலே நியாய தீர்ப்பினாலும் பராக்கிரத்தினால் நிறைப்பப்பட்டிருக்கிறேன். இது ஒரு பவர். அந்த பவர் உங்கள்ல இருந்து வர்றதுக்கு ஆவியாரோட அபிஷேகத்தால் நீங்க என்ன நிரப்பப்பட வேண்டும். அதுல சாய்ஸே கிடையாது. நானோ இஸ்ரவேல் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் 8வது வசனம், இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி நான் தான் சொல்லணும். உங்களை ஒரு சிலர் கொடுத்து நான் தான் சொல்லணும். என்கிட்ட வரும்போது நான் சொல்லணும், ஏமா எங்க வர உன் பையன் இப்படி இருக்காமா, உன் பையனுக்கு இப்படி செய்யணுமா, நான் சொல்லணும். நான் சொல்லுவேன், அது செய்யறத அவங்க இஷ்டம். சொல்ல வேண்டியது யார் வேலை? என் வேலை. நீங்க சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. சரி, இந்த திரளான ரத்தம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இந்த ரத்தத்தை நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தை நோக்கி கம்ப்ளைண்ட் பண்ணுது, ரத்தம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம், அதற்கு அவர், என்ன செய்தாய், ஒரு சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன. பரலோகத்துக்கு முத போனது என்னன்னா அது ஜெபம் கிடையாது, பழிவாங்க சொல்லுகிற ஒரு சத்தம். இந்த சத்தத்தை நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 5வது வசனம்,
உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன். அது அவர் வேலை, நம்ம வேலையே கிடையாது. நம்ம வேலை என்னது? கர்த்தருடைய கரத்திற்குள், பலத்த கரத்திற்குள் அடங்கிடும். அவர் என்ன செய்ய சொல்றாரோ செய்யணும். நான் போன வருஷம் நினைச்சிருப்பேன் இந்த பைபிளை வச்சு நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எபிரேய வார்த்தையை சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி தெரியாது. ஆண்டவர் அந்த பாதையில் பண்ணும்போது அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போவார். அதான் நம்ம வேலை. சகல ஜீவ ஜந்துகளிலிருந்து மனுஷன்றது பழி வாங்குவார். மனுஷனுடைய உயிருக்காக அவன் சவுந்து பழி வாங்குவார். மனுஷன் தேவசாயில உண்டாக்கப்பட்டிருக்கிறான். மனுஷன் தேவசாயில உண்டாக்கப்பட்டதுனா இந்த பிரச்சனை. ஆடு மாடு பண்ணி அது பிரச்சனையே கிடையாது. சரி, இப்ப அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போயிடும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் செய்ய வேண்டும். ஏசாயா 58. இப்ப பாவம் வந்துருச்சு, கையில நிறைஞ்சிருச்சு, ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரு. நீ கையை தூக்கி ஜெபம் பண்ற, பதில் கிடைக்க மாட்டேங்குது. உபவாசம் தேவை. 58 ஏசாயா 58:5. மனுஷன் தன் ஆத்துமாவை உடுக்கிறது. சாப்பாடு போடலையா அப்படியே கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சு, தலை வணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்கும். கொஞ்சம் மாத்திட்டு, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட உபவாசத்தை நீங்க செய்யணும். ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 29. 1 ராஜாக்கள் 8:29. சாலமோனுடைய ஜெபத்துல பாவத்தை எப்படி அதை மறைக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். 8:29. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவு பகலும் திறந்திருப்பதாக. என்ன அழகா சொல்லிட்டார். பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. இந்த ஸ்தலத்துல உங்க கண்கள் திறந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெபம் அதான். என்ன அழகா ஜெபிக்கிறார். ஞானம் உள்ள மனிதன் அவர். 30வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது ஆடியான் இந்த ஸ்தலத்திலே பண்ணும் விண்ணப்பத்தை உமது ஜனமாகிய இஸ்ரேல் பண்ணும் ஜெபத்தை கேட்டலும் பரலோகமாகிய உம்முடைய வாசத்திலிருந்து அவளை நீர் கேட்டு மன்னிப்பாக. முத கண்ணில் பாருங்க, மன்னிங்க ஆண்டவர். என்ன ஞானமா ஜெபம் பண்றாரு. ஸ்டெப் 34. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உடைய ஜனமாகிய இஸ்ரேலுடைய பாவத்தை மன்னிக்கணும் ஆண்டவரே, பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. 35. அவங்க திரும்பணும், அவங்க மனம் திரும்பணும். மனத்தை விட்டு திரும்பினால் நீங்க உங்களுடைய ஆண்டவருக்கு மலையை நீங்க கொடுப்பீங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். 39. கேட்டு மன்னித்து. 40. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே அவள் உயிரோடு இருக்கும் நல்லா. தேவர் ஒருவரே எல்லா மனுப்புத்தரும் இருக்கு. எத்தனை பேருங்க இருக்கு? ஒரு சிலர் இங்க இருப்பாங்க, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். சரி, ஒரு பாட்டை மட்டும் பார்த்து இதை முடிக்க போறேன். கைகளை விரித்து அப்படின்னா என்னங்கிறத மட்டும் பார்த்து முடிக்க போறேன். கைகளை விரித்து. கைகளை விரிக்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு குழந்தை இருக்கு, அவன்கிட்ட ஓடி வருது, கையில விரிச்சுட்டே வருது. அப்பானாலும் சரி அவனாலும் தூக்கிடுவாங்க. இந்த கைகளை விரித்து நான் என்ன அர்த்தம் வந்து கேட்டேங்க. எஸ்ரா 9வது அதிகாரம் 19வது. எஸ்ரா 9:19 பக்கம் 601. 601. அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுது கிழித்துக் கொண்ட வஸ்திரத்தோடு சால்வையோடு முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனுடைய கர்த்தருக்கு நேராக விரித்து
அவருடைய கைகளை விரித்து எஸ்ரா ஜெபம் பண்ணுகிறார். தன்னை விருக்கிறார், வஸ்திரத்தை கிழிக்கிறார். இது ஒன்று. 6வது வசனம், என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனுக்கு உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெற்றி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு, எங்கள் குற்றங்கள் வானபரியந்தம் போயிற்று. எவ்வளவு தூரத்துக்கு தன்னை வெறுத்து எஸ்ரா தப்பு செய்யல. அதான் பாயிண்ட். இஸ்ரேல் மக்கள் செய்யற தப்ப தன்னோட இணைத்துக் கொள்கிறார். நானும் அதுக்கு காரணம் ஆண்டவரே, நான் சரியான நேரத்தில் எச்சரிப்பு கொடுக்கல, என்னைய மன்னிக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கைகளை விரித்து 8வது வசனம், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கும், நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுக்கும். இப்படியே எங்கள் தேவரி எங்கள் கண்களை பிரகாசிக்கப்பித்து, எங்கள் கண்களை பிரகாசித்து, இந்த கண்கள் பாவத்தினால மூடி இருந்துச்சு, இப்ப அது போகணும், பிரகாசமா பார்க்கணும். எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபையும் கிடைத்தது. இதுதான் ஒரு உண்மையான தாழ்மையான ஜபம். இந்த ஜபத்தை செய்வது அந்த ஆசீர்வதிப்பார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கண்கள் ஒரு சப்ஜெக்டை நாங்கள் தியானித்தோம் ஐயா. கைகளை விரித்து ஜெபிக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.